பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி மீண்டும் அமைந்தால் அனைத்து தரப்பு மக்களும் பலமடைவார்கள் என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முசிறி துறையூர் சாலையில் பூங்கா ரவுண்டானாவில் இருந்து தொடங்கி பரிசல் துறை சாலை வரை வாகன பேரணியாக சென்ற ஜே.பி. நட்டா தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பேரணியின் இறுதியாக வாகனத்தில் இருந்தபடியே உரையாற்றிய பாரிவேந்தர் தமிழகத்தின் வளர்ச்சியை அழைத்து வரும் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இதுவே நம்முடைய பாரத பிரதமருடைய மிகப்பெரிய பேர் ஒளியாக இருக்கிறது. அதை ஒழிப்பதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஜே.பி. நட்டா ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதே தங்களது கூட்டணியின் நோக்கம் என தெரிவித்தார். ஆனால் ஊழல் காக்கப்பட வேண்டும் என்பதே எதிரணியில் உள்ள கட்சிகளின் நோக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். எனவே ஊழல் ஒழிக்கப்பட வேண்டுமா, ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு கால பாஜக தலைமையிலான ஆட்சியில் ஏழைகள் உயர்வை சந்தித்துள்ளனர் என்றும் ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்தார். So, Prime Minister Modi has seen that the village is empowered, women is empowered, farmers are empowered, youth is empowered, and also the marginal section of the society, the poor people are empowered. And so this is the difference that Prime Minister Modi has brought. And for that, it is needed that we send T.R. Parvendra to Delhi to strengthen the hand of Prime Minister Modi. முன்னதாக வாக்கு சேகரிக்க வாகன பேரணியாக வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கும் வேட்பாளர் பாரிவேந்தருக்கும் சாலையின் இரு மருங்கிலும் நின்றபடி கூட்டணி கட்சியினரும் வாக்காளர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.